வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயஎம்எஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு மகர லக்ன அன்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலனாக இந்த பதிவில் பார்க்கலாம். மகர லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிற சனி, 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன், இது ஒரு பார்வை யுத்தங்கள் அங்கே இருக்கு. ஒரு 2 பலம் பெற்ற கிரகங்கள் அவங்களுடைய ஸ்தானத்துல இருந்து பார்வையினால ஒரு பகை பார்வைகள் பார்த்துக்குது. செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் 8ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு, பூரம் நட்சத்திரத்துல இருக்காரு. சுக்கிரன் நமக்கு 5ஆம் அதிபதி, குழந்தைகள், நம்முடைய கலைகள், ஆத்மஸ்தானம், நம்மளுடைய செயல் திட்டங்கள், ஆழ்மனதுன்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மற்றும் விளையாட்டு, பொழுதுபோக்கு, இது எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதே 5ஆம் இடம். அப்படிப்பட்ட 5ஆம் அதிபதி சாரத்தில் அவர் 8ஆம் இடத்துல போறதுனால தான் இந்த 5ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு ஒரு ப்ரெஷரை உருவாக்குறார், அவஸ்தைகளை உருவாக்குறார். அதனால இந்த 14 நாட்கள்ல நம்ம அந்த ஆசைப்படுறதுல கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். குழந்தை வளர்ப்புகள்ல, குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். நம்மளுடைய ஆசைகள் அப்படிங்கிறதுலையும் நாம் ரொம்ப அடிக்ட் ஆகாம ஓரளவுக்கு நாம் விட்டு கொடுக்குற மனோபாவத்தோடையும் அவசரப்படாமலையும் பதற்றப்படாமலையும் ஆழ்மனதில் ரொம்ப வேகமாக ஒரு ஆசைகளை வளர்த்து கொள்ளாமலும் பட்டும்படாமல் இயங்கிக்கிட்டோம் அப்படின்னா இந்த 8ல் இருக்கிற சூரியன் பெருசாக நம்மளை பாதிக்க. 11ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். நம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்பது நம்ம செய்கிற உத்தியோகத்தை குறிக்கும். அப்போ அவருடைய சாரத்தில் 8ல் இருக்கிற சூரியன் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஒர்க்லோட இன்க்ரீஸ் பண்ணுறாரு. கொஞ்சம் அதன் மூலமாக ஒரு மதிப்பு கிரேடை குறைக்கிற மாதிரியான ஒரு செயல்களை, நிகழ்வுகளை அங்கே நடத்துகிறார். ஸோ அதனால் அந்த 14 நாட்கள் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதற்கப்புறம் உத்தர நட்சத்திரத்துக்கு வராரு. உத்தர நட்சத்திரம் 1 பாதம் சிம்மராசியில் இருக்குது, 3 பாதம் கன்னிராசியில் இருக்குது. அந்த 1 பாதம் 17ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கிற சூரியன் 17க்கு அப்புறம் கன்னிராசிக்கு மாறும்போது நமக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதனால இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற சூரியனை சனி பார்வையில் இருக்கிறதுனால இந்த 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. பேச்சு வார்த்தைகள் பேசுறதுலையும், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டதுலையும், இடம் விட்டு இடம் போடுறதுலையும், பிரயாணம் பண்ணுறதுலையும், கால நேரம் கடந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள்லையும், ஹெல்த்லேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் பலம் பெற்ற நிலையிலே 9ஆம் வீட்டுக்கு போயிடுறார். அப்போ பாக்கியஸ்தானத்தில் போயிருக்கிறதுனால நமக்கு அது ஓரளவுக்கு ரிலீஃபை கொடுக்கும். 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் சனியினுடைய பார்வையிலிருந்து விலகி விடுகிறார் சூரியன். அதனால பெரிய பாதிப்பு இருக்காது. அப்பவும் கடினமான ஒர்க்லோடு இருந்துகிட்டு இருக்கும். நம்மளுடைய ஹெல்த்தில் ஒரு ஹீட் எனர்ஜி உருவாகிட்டே இருக்கும். அப்போ இதுக்கான உணவு முறைகள், இதுக்கான பழக்க வழக்கங்கள், இது பாடி கூலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்துக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எதிர்பாராத சில பொருள் நஷ்டம் அப்படிங்கிறது. அப்போ நம்ம கொடுக்கல் வாங்கல் செய்யும்போது பிறரை நம்பி செய்யக்கூடிய வேலைகளையும் நம்ம பணம் பொருள் பிறர்கிட்ட மாட்டிக்காத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அரசு வழி சார்ந்த, அரசு அதிகாரிகள் சார்ந்த ஒரு வேலைகளில் நமக்கு பலம் இருக்கும், ஆனால் தாமதமாகும். 8ஆம் இடம் என்பது நமக்கு டிலே இன் ப்ராக்ரஸ். ஏதோ ஒரு வகையில் உடனே நடக்க வேண்டிய காரியம் இழுத்துக்கிட்டே போகும்.
27ஆம் தேதி அன்னைக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறிடுறாரு. அந்த மாசத்துல 3-4 நாள் அங்க சந்திரனுடைய சாரத்துல இருக்கிறதுனால, பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால அது நமக்கு நன்மை செய்தாலும் கூட அங்க அந்த அஸ்த நட்சத்திரத்துல கேது சஞ்சரிச்சிட்டு இருக்காரு. அந்த கேதுவோட சூரியன் சேர்கிறார். அப்ப இந்த சூரியன் கேது சேர்க்கை 9ஆம் இடம் என்பது இறை வழிபாடு, பூர்வீகம் சார்ந்த விஷயம், நம்முடைய உயர்கல்வி, மேற்க ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி, டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்புகள் சம்பந்தப்பட்டது, பிற நபர்களோட பழக்க வழக்கம், இதை எல்லாத்தையும் குறிக்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கும், தடைகளை உண்டாக்கும், ஒரு அவஸ்தையை உண்டாக்கும். அதனால இந்த காலகட்டம் செப்டம்பர் முழுக்கவுமே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் சூரியன் அட்டமாதிபதியாக இருந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் 27ஆம் தேதியிலிருந்து கேதுவோட போய் சேரும்போது கிட்டத்தட்ட ஒரு 13 நாட்கள் அதில் கவனமாக இருக்கும். அப்படின்னா ஒரு அக்டோபர் 10 வரைக்கும் அந்த காலகட்டத்தில் சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறதுல நாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதுலேயும், பூர்வீகம் சம்மந்தப்பட்டதுலேயும், ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதுலேயும், அக்ரிமெண்ட் போடுறது, இடம் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் கவனமாக போய்க்கணும். மற்றபடி பொருளாதார ரீதியாக பெரிய சரிவை உண்டாக்காது. இப்ப 2ஆம் இடத்துல சனி குருனுடைய நட்சத்திரத்துல இருக்கார். குரு நமக்கு 5ஆம் வீட்டுல இருக்கார். அந்த 5ஆம் வீட்டுல இருக்கிற குரு நமக்கு 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அதனால இந்த 11ஆம் இடம் என்பது நமக்கு பக்கபலமா இருக்கு. குரு வக்கர பலன்கள் தனியா போட்டிருக்கேன், அது பார்த்துக்கோங்க. பொதுவா அந்த வக்கரத்தினுடைய தன்மையினால நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, நம்முடைய செயல் திட்டங்கள், நம்ம ஒரு பிளான் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள், ஒரு சந்தோஷமான காரியங்களுக்கு முன்னெடுக்கிறதுல ஏற்படக்கூடிய தாமதங்கள், இதெல்லாம் வக்கர கதியில் அது பாட்டுக்கு அது நடக்கும். சனி வக்கரம், குரு வக்கரம், புதன் வக்கரம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு பேசிக் நட்சத்திரம் தான். ஒரு கிரகமும் நட்சத்திர ரீதியாக தான் பலன்கள். அப்படி பார்க்கும்போது சனி குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் நமக்கு நன்மை தான். குரு செவ்வாயோட நட்சத்திரம் மற்றும் சந்திரனோட நட்சத்திரத்தில் இருக்கிறதும் நமக்கு நன்மை தான். அதே போல் புதனும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ பார்க்கும்போது இந்த சூரியன் அப்படின்ற அமைப்பு வலுப்பெறும்போது நமக்கு 8ஆம் இடத்தை வலுப்படுத்துவதனால அதிகமான ஒர்க்லோடை கொடுக்கறதும், ஹெல்த்தில் கொஞ்சம் ஹீட் உபாதைகளை கொடுக்கறதும், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் ஒரு வாக்குவாதத்தையும், ஒரு விடாப்பிடியும், ஒரு டக்கஃப்வாரையும் அங்கே உருவாக்குறதாகவும் சில விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த பக்குவத்தை வரவழைச்சிக்கிட்டு நம்ம ஸ்மூத்தாக இந்த காலகட்டத்தை கடந்துட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.